முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லையில் பள்ளியில் மது அருந்திய 9ஆம் வகுப்பு மாணவிகளின் அதிர்ச்சி வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுறதா இருந்தால் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாளையங்கோட்டையில கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்டவைகள் வந்து நிறைய இருக்குது. ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி வழங்கப்படும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் மட்டுமல்லாது பக்கத்தில் உள்ள மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான மாணவிகளும் இங்க வந்து கல்வி பயின்று செல்றது வழக்கம். இந்த நிலையில அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலை பள்ளி ஒன்றுல மாணவிகள் மது குடித்த வீடியோ ஒன்று வெளியாகி தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்குதுங்க. ஆயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில சில தினங்களுக்கு முன்பு என்ன இந்த சம்பவத்தோட வீடியோ வந்து சில நாட்களும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதனோட வீடியோ வந்து தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. பள்ளி இடைவெளி நேரத்துல வந்து வகுப்பறையில ஒன்றாக அமர்ந்த மாணவிகள் தங்கள் கரங்கள்ல வந்து மதுவுடன் கூடிய கிளாஸ் பிடிக்கிறதோட இல்லாம அடுத்த ஒருத்தங்க சீஸ் அடிச்சுக்கிற வீடியோ வந்து தற்போது சீஸ் அடிச்சுக்கிற விதமா கிளாஸ் தூக்கி காட்டுறாங்க. இதே நேரத்துல அந்த நேரத்துல அங்க இருந்த மாணவிகள் சிலரும் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர அதை யாரும் கண்டுக்கிடாம, அதாவது அதை வந்து தடுக்கவும் இல்லை. மேலும் சில மாணவிகள் அங்கிருந்து கண்டுக்கிடாம வெளியே போயிடுறாங்க. பள்ளி வகுப்பறைக்குள்ள என்னோட மாணவிகள் வந்து இந்த மாதிரி மது குடிக்க சம்பவம் வெளியாகி இருக்கிற விவகாரம் பெற்றோர்களை வந்து பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. இது தொடர்பாக பெற்றோர் பலரும் இந்த மாதிரி நிறைய இம்மாரலா, அதாவது சட்டப்ப இல்லாத நடவடிக்கை நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பெற்றோர்கள் தரப்புல பல முறை வந்து பள்ளி நிர்வாகத்தில் முறையிட்டதாகவும், அப்ப பள்ளி நிர்வாகத்தின் தரப்புல எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படாத நிலையில தற்போது இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளத்துல பரவிய உடனே அந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பவம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட மாணவிகளோட பெற்றோரை வரவழைத்து அந்த பள்ளி நிர்வாகம் நடந்தது குறித்து பெற்றோருக்கு தெரிவித்ததோட இல்லாம முதல் கட்டமா மது குடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த 6 மாணவிகளை தற்போது பள்ளி நிர்வாகம் வந்து சஸ்பெண்ட் செய்திருக்குதுங்க. இந்த விவகாரத்துல தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பள்ளி நிர்வாகத்தில் தெரிவித்த நிலையில மாணவிகளுக்கு மது எப்படி கிடைச்சது, அதை வாங்கி கொடுத்தது யார் என்பதை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வந்து தற்போது திரட்டிட்டு இருக்கிறாங்க. மாணவ மாணவிகள் கையிலேயே தற்போது மது அப்படிங்கிற ஒரு தீமையான ஒரு விவகாரம் மாணவ மாணவிகள் கையிலே புழங்குறதும், அதே மாதிரி அவங்க அதை பள்ளிக்கு கொண்டு வந்து அதை பெருமையாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்க நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பள்ளிகளை சுற்றி 100 மீட்டர் தூரத்துக்கு எந்த விதமான டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தாலும் நிறைய பள்ளிகளை ஒட்டியுள்ள இடங்கள்லையும், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை ஒட்டியுள்ள இடங்கள்லையும் இந்த மாதிரி டாஸ்மாக் அதிக அளவுடன் மதுக்கடைகள் இருக்கிறதால இங்க மாணவ மாணவிகள் வந்து தற்போது அந்த ஒழுக்கமில்லாத ஒரு செயலுக்கு போற சூழ்நிலைக்கு தற்போது மாணவ மாணவிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. உடனடியா மாவட்ட நிர்வாகம் இது குறித்து தகவல் எடுக்கல, மாவட்ட நிர்வாகம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா இங்க உள்ள பெற்றோரோட கோரிக்கையா இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.